அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. வந்து உன் ஏரியாவிலேயே சங்க அறுத்துடுவேன், தெரிஞ்சுக்கோ. வந்தா சங்க அறுத்துடுவேண்டா என விசிக மாநில துணை செயலாளர் தேனி இளமதி என்பவர் ஆவேசமாகவும் ஆபாசமாகவும் தனது கட்சி தோழருக்காக யூடியூபர் ஒருவரை கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ தான் இது. இந்த கொலை மிரட்டல் ஆடியோ பின்னணியில் பிறர் மனை நோக்கிய விசிக நிர்வாகியின் வீடியோ, கொழுந்தனை அழைத்த அண்ணியின் ஆடியோ, முத்த பெண் சாமியாரின் லீலைகள், போலீசின் மிரட்டல் ஆடியோக்கள் என கிளு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் எடுக்கும் அளவுக்கு நீண்டு கொண்டே போகின்றன இதன் பின்னணி பிளாஷ்பேக்குகள். பாலிமர் டிவியில் வெளியான இந்த செய்தி எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் அண்ணன் வேல்ராஜ் அவர்கள் குறிப்பிடும் அந்த யூடியூபர் விபி ராக்கர்ஸ் வடிவேல், அது நான் தான். என்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னா அண்ணன் வேல்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வெப் சீரிஸே எடுக்கலாம், அந்த அளவுக்கு நீண்டுகிட்டே போகும். ஆனாலும் அதையெல்லாம் சுருக்கமாக இங்கே சொல்லலான் இருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிடவும் முடியாது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பிரச்சனைகளையும் நாமளே சமாளித்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வருட கணக்கில் போராடிட்டு இருக்கிறேன். முடியாத பட்சத்தில் தான் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி எப்போ வேணாலும் நான் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்திலையும் நான் இருக்கேன். ஏற்கனவே பல தடவை என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதிலிருந்து தப்பி பிழைச்சிருக்கேன். மீண்டும் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகிட்டுருக்கு. அதிலிருந்து நான் தப்பிப்பணும் இல்லை அதில் நான் கொலை செய்யப்படுவணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஏன்னா நாளுக்கு நாள் நமக்கு இப்படியான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்ம கொலை செய்யப்படலாம். ஒருவேளை நம்ம அப்படி இறந்து போனால் நம்ம பிரச்சனைகளை யார் எடுத்து சொல்லுவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எதனால் நான் கொலை செய்யப்பட்டேன் அப்படிங்கிறத விவரிக்கிற அளவுக்கு கூட எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அந்த நாலேஜ் இல்லை. அதனால் நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம வெளியே சொல்லிடலாம். ஒருவேளை நம்ம கொலை செய்யப்பட்டால் இது அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டு என்ன ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி எல்லாரும் சித்தரிச்சிருவாங்க. என்னுடைய சாவுக்கு பின்னாடி கூட இந்த சம்பவம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். அதோட முதற்கட்டமாக ஒரு சாமியாரை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்ப புள்ளி அங்கேருந்து தான் தொடங்குது, அதே மாதிரி முடிகிறதும் அங்கே தான் முடியுது. நம்ம விபி ராக்கர்ஸ் சேனலை ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சூனியக்காரி கீதாவுக்கும் எனக்குமான பிரச்சனை என்ன, எவ்வளோ நாளாக இது நீடிக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் புதுசாக வந்த யாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறதுனால நான் ஆரம்பத்திலிருந்தே இதை வெளியிடுறேன். முதல்ல அந்த பெண் சாமியார் கீதாவுடைய வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருப்பூர் மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய தம்பி முருகானந்தம் என்பவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, அவன் ஏன் என்ன கொலை பண்ண பார்க்குறான், அதே நேரத்தில் தேனி மாவட்டத்திலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சங்க அறுத்துருவேன் அப்படின்னு அதே விசிக கட்சியை சேர்ந்த தேனி இளமதி என்பவள் எனக்கு எதுக்காக கொலை மிரட்டல் விடுத்தாள் அப்படிங்கிற தகவலையும் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முழுசாக கேட்டுட்டு வாங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த அம்மா பேர் கீதா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலில் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்கு. ஆன்மீக வழியில் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காம அந்த ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தில் என்னவெல்லாம் இருக்குது, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விவரமாக நமக்கு விளக்குவாங்க. இந்த காணொலியை தயவுசெய்து முழுசாக கேட்டுட்டு வாங்க. இதுதான் ஆன்மீகம், இதுதான் அருள்வாக்கு. இதை முழுசாக நீங்கள் கேட்டால் தான் அந்த முழு அருளையும் நீங்கள் பெற முடியும். தயவுசெய்து முழுசாக கேளுங்க. விபி ராக்கர்ஸ் வடிவேல், என் புடவை கட்டுற தகுதி கூட இல்லை. யாரை வந்து கேட்குற? ஃபர்ஸ்ட் என்னை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு என்ன இருக்கு? என்னை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு என்ன இருக்குது? நீ எச்சக்கால புறம்போக்கு. நீ எதுக்கு என்னை பற்றி பேசணும்? சரியா? நீ ஆம்பளை தான்டா. நான் நினைக்கிறேன் உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டி நீ உள்ள அனுப்பிட்டு நீ போய் விளக்கு பிடிச்சிருக்குவ, அதனால தான் உனக்கு இப்படி வருதாங்காட்டுங்குது. டே, இதுக்கு மேலேயும் பேச இன்னும் பேசுவேன். சரியா? இதனால என்ன பிரச்சனை வருதோ நான் பார்க்குறேன். இதனால என்ன வருதோ நான் பார்க்குறேன். புரியுதா? எப்போவும் சொல்கிறேன்டா,
கேன்சர் கட்டியும் நாய் கடிச்சதுக்கும் மருந்து திருநீர் தான். இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து போய் நீ கேஸ் கொடுறான் என் மேல. இதே ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து போய் கேஸ் கொடு. உனக்கு யாருன்னா சொம்பு தூக்கின்னு வரட்டும், என்ன பண்றன்னு மட்டும் பாரு சரியா. வந்து எனக்கு விளக்கு போடுறான். டே சுத்தி இந்த கடவுள் வாழ்ற இடத்துல இருந்து சொல்றேன் சரியா. சாப்பிடுறேன்னே நினைச்சுக்கடா. உனக்கு அழிவு காலம் ரொம்ப தொலைவுக்கு இல்ல ரசா, பக்கமே வந்திருக்குது. உன் அழிவு எப்படி ஆகுதுன்னு பாரு. உன்னுடைய அழிவு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். உன்னுடைய அழிவு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். டே நீ சரியான பொட்டேண்டா, கேடு கட்ட பொட்டடா. நீ என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? தகுதி இல்லாத நாயே, தரம் இல்லாத நாயே, புறம்போக்கு நாயே, பிச்சை எடுத்து தின்னுடா. கோயிலுக்கு வெளியே வந்து பிச்சை எடுறா. இனிமே உனக்கு அழிவு நிச்சயம்டா. இனிமே உனக்கு அழிவு நிச்சயம்டா. நீ இதையும் போய் கம்ப்ளைண்டா கொடுக்குறியோ இல்ல யாருன்னா ஆளு கூட்டு சேர்த்து நீ பண்றியா அதையும் நான் பாக்குறேன் சரியா. ஆனா நீ சர்வநாசம் தான் போவ புரியுதா. நீ சர்வநாசம் தான் போக போற. நீ ஆம்பளே இல்லையே, நீ தான் ஆம்பளே இல்லை, நீ பொட்டே இல்லை. பொட்டையில பொட்டை கேடு கட்ட பொட்டடா. நீ பொட்டன்னு வச்சுதான்டா என் கால கழுவி குடிச்சிட்டு இருக்கிற சரியா. நேர்ல வந்து என் கால கழுவி நீ குடிக்கணும். அதுக்கும் உனக்கு துப்பு கிடையாது புரிஞ்சுதா. நீ அட்ரஸ் கொடுற, நாங்க வரனாலும் நான் எங்க இருக்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன்ற இல்ல சரியா. நீ எங்க இருடா, உனக்கு அழிவு எங்க இருந்தாலும் நிச்சயம்தான் சரியா. உன்னுடைய அழிவு நான் பார்க்கதாண்டா போறேன். ரொம்ப தொலைவுக்கு இல்லடா. ஆன்மீகத்துல இருக்கிறவளா இப்படி பேச அப்படி பேச. யாருன்னா வாங்கடா பாக்கலாம் சொம்ப தூக்கிக்குன்னு. அதான் யாருன்னா வந்து கேளுங்கடா பாக்கலாம். ஒரு முண்டை கேட்டு நிற்கிறா, பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேடி. ஏய் அளவு கடந்த பணத்தை பார்த்துதான் நான் கோயிலே கட்டினேன். கேடு கட்ட பொட்ட நாயே, புறம்போக்கு எச்சக்கால நாயே. டே இதுக்கு மேலே நான் கேட்குவேன் சரியா. கேன்சர் கட்டி நாய் கடிச்சா சாம்பல் பூசுனா போயிடுமா? அம்மன் முன்னாடின்னு சொல்றேன். இந்த அம்மனுடைய அருளால கூடி சீக்கிரம் உன் அழிவு நெருங்க போகுது. அதை நான் பார்க்க தான் போறேன். எப்போதும் சொல்றேன்டா, கேன்சர் கட்டியும் நாய் கடிச்சதுக்கும் மருந்து திருநீர் தான் சரியா. எப்போதும் சொல்றேன்டா, கேன்சர் கட்டியும் நாய் கடிச்சதுக்கும் மருந்து திருநீர் தான். பிபி ராக்கர்ஸ் வடிவேல், அட தொடப்ப கட்ட நாயே, அட புறம்போக்கு எச்சக்கால நாயே. ஏண்டா பாலா பொண்டாட்டி காலை கழுவி குடிச்சிட்டு வந்துட்டியா? அதனால்தான் நீ அந்த அவங்க சேனல் இருக்கிற வீடியோ எடுத்து போட்டியா? ஏன்னா எந்தெந்த உன்னால எடுத்து போட முடியாது இல்லடா. என் புறம்போக்கு எச்சக்கால நாயே, நீ சரியான ஆம்பளையா இருந்தனா என்கிட்ட நேர்ல வாடா, இல்லைன்னா நீ அட்ரஸ் கொடுறா, நானே வரேன். அதுக்கு பதிலா என் காலை கழுவி குடுறா. டே என் காலை படுறா, என் காலை கழுவி அதே நீ குடி. டே வடிவேல், டே புறம்போக்கு எச்சக்கால பிச்சைக்கார நாயே, அட புறம்போக்கு நாயே, டே கம்மனாட்டி, டே உன்னை தூக்கி போய் வெட்டுறதுக்கு சரியா. உன்னை பாரின் வந்துடுறாங்கடா. ஆக்சிடென்ட் ஆகி உன்னை பாரின் வந்து உன்னை குளமா கொண்டு வந்து போட போறாங்கடா. இந்த தாய் முன்னாடின்னு சொல்றேன், இந்த மண்ணை புச்சுன்னு சொல்றேன். நீ இப்படியே நாசமா போயிடுவிடா. நீ போயிடுவ. நீ அந்த அம்மன் மேல சத்தியமா நீ பொழைக்க மாட்டடா. நீ வாழவே மாட்ட பொட்ட நாய, எச்சக்கால நாய. என் காலை கழுவி குடிக்க எதுக்குடா வர பிச்சுக்கார நாய பரதேசி. உங்க அம்மாவை கூட்டி கூட்டு போய் தின்னுடா. உங்க அம்மாவை கூட்டி வச்சு தின்னுடா. செருப்பால அடிப்பண்டா. உன்னை பிஞ்சு போன செருப்பால அடிக்குவேன். இந்த அம்மா எடுத்துன்னு சொல்ற, நீ நாசமா போவேன். இப்படியே நீ மண்ணா போயிடுடா. நீ விளங்கவே மாட்ட. இப்படியே நீ மண்ணா போயிடுவேன். உன்னை தூக்கின்னு வந்து வெட்ட நீ ஆக்சிடென்ட் ஆகி உன்னை பாரின்னு வர்றதுக்கு. நீ செத்து போனா விட நாளைக்கு ஏமால கூட பழி போட்டுட்டுடா. போறேன்டா போய் ஜெயில களி தின்றேன். உனக்கு நீ எங்கேயா செத்து போனா கூட இந்த காண்டார அம்மா தான் இந்த வீடியோ ஆதாரம் வச்சுக்கிடா. நீ நானே சொல்றேன்டா சோசியல் மீடியால சரியா. உன் ஆதாரம் இது, இந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுறா. நான் போய் களி தின்றேன் சரியா. உன்னை பாக்குற இடத்துல கண்டம் துண்டமா வெட்டுறதுக்கு ஆள் இல்லடா. என் காலை கழுவி குடுறா, என் காலை கழுவி குடு. வா என் பசங்க மூத்திரத்தை குடுக்குற குடிச்சிட்டு போடா பரதேசி நாய. ஆம்பளை பிள்ளைங்க மூத்திரத்தை புடிச்சு குடிக்கிற, அதை குடிச்சிட்டு போடா. டே உன்னை தூக்கி மேல அந்த உக்கிர காலிக்கு காவ குடுக்க உங்க அம்மா எவனுக்குடா பெத்தா? இந்த அம்மா எடுத்துன்னு சொல்றேன், அவன் குடும்பமும் சர்வ நாசம் ஆகும். நீ நாசம் வந்து தாண்டா போற. நீ அழிஞ்சு போறடா. நீ செத்தாக்கா முதல்ல மாலை எடுத்துட்டு வரோம் நான் உனக்கு தாண்டா நாய. போடா போய் கம்ப்ளைண்ட் கொடுறா என் மேல. இப்ப இவ்வளவு பேசி இருக்குல்ல, போய் என் பேர்ல போய் இந்த காட்டாகிற அம்மா மேல போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு, நான் வரேன். உனக்கு இருக்குடா மொத்தமா சேர்ந்து உன்னை அப்படியே நறுக்க போறாங்க. நறுக்கிற நேரம் வந்துச்சு. நீ அழிவு காலம் நெருங்கி போயிடுச்சு, அழிய போறாது. நான் காட்டாகிற அம்மா எந்த மயிரானுக்கும் நான் அடி பண்ணணும் அவசியம் இல்ல புரியுதா. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற இப்படி பேசுறாரு கேட்டதுக்கு சொம்ப தூக்கி எவனா வாங்கடா. நீ ஒரு பட்டுப்புள்ள வச்சிருக்கிற பாரு, நீ ஒரு பட்டுப்புள்ள வச்சிருக்கிற பாரு. ஒண்ணு கத்தி புலம்போடா. இதை அம்மன் மேல சத்தியமா நடக்கண்டா. டாப்ல இருக்கிற நீ, ஹை லெவல்ல இருக்கிற சரியா. ஹை லெவல்ல இருக்கிற உன்னை என் காலு கீழே நான் கொண்டு வந்துருவேன். என்னால முடியும் பாக்குறியா. இப்படின்றதுக்குள்ளே என் காலு கீழே உனக்கு கொண்டு வந்து போட்டுருவேன். ஓரளவுக்கு சாமியார்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குது, எதனால் இந்த சூனியக்காரிக்கு இவ்வளோ கோபம், ஏன் என்னை இப்படியெல்லாம் சாபமிடுது அப்படிங்கிற எல்லாத்தையும் அடுத்த காணொளியில் கண்டினியூவாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தம்பி முருகானந்தம், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளமதி, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.